இந்திய சமுதாயத்தின் சமூக நல உதவிகளுக்காக மித்ராவில் 10 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யும். இந்திய சமுதாயத்தின் சமூக நல உதவிகளுக்காக மித்ராவில் தனியாக 10 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்படும் என்று மித்ராவின் சிறப்பு நடவடிக்கை குழு தலைவரும் 10 நாடாளுமன்ற உறுப்பினருமான பி. பிரபாகரன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மித்ராவின் வாயிலாக நெகிரி செம்பிலான் இந்திய வர்த்தக தொழிலில் சங்கத்திற்கு 7 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. மாநிலத்தில் B40 பிரிவை சேர்ந்த இந்திய சிறு குறு வணிகர்கள் வணிகம் மேற்கொள்வதற்கான அடிப்படை பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும். சுமார் 125 வணிகர்களுக்கு உதவும் நோக்கில் இந்த நிதி ஒதுக்கப்பட்டது என்று சிரம்பான், ஜாலான், யாம்துவான் நகராண்மை கழக மண்டபத்தில் நெகிரி செம்பிலான் இந்திய வர்த்தக தொழில் சங்கத்தின் ஒருநாள் கருத்தரங்கை தொடக்கி வைத்து பேசிய போது பிரபாகரன் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த திட்டம் வெற்றி கண்டால் வரும் காலத்தில் இன்னும் அதிகமான தொழில் முனைவோர்களுக்கு உதவும் முயற்சிகள் மித்ரா மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டுக்கான மித்ராவுக்கு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கிட் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு விட்டது. குறிப்பாக கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட பாலர் பள்ளிகளுக்கான நிதி, உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கான நிதி, டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு உதவி நிதி உட்பட பல சமூக திட்டங்களில் மக்கள் பெரும் பயனாக அமைந்தது உள்ளனர். ஆகவே இந்த திட்டங்கள் இந்த ஆண்டு மீண்டும் மித்ரா தொடரும் என அவர் நம்பிக்கையுடன் கூறினார். அதேவேளையில் பல புதிய திட்டங்களையும் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மித்ரா மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்திய சமுதாயத்தின் சமூக நல உதவிகளுக்காக 10 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்குவது அடங்கும் என்றார் அவர். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் இருக்கும் 125 இந்திய வர்த்தகர்களுக்கு உதவும் நோக்கில்தான் 7 ரிங்கிட் லட்சம் நிதி வழங்கப்பட்டு உள்ளது. ஆனால் இன்றைய கருத்தரங்கில் 350க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் திரளாக வந்து உதவி கேட்டு விண்ணப்பித்து உள்ளனர். ஆகவே வருங்காலத்தில் இந்த வர்த்தக சங்கத்திற்கு மித்ரா கூடுதலான நிதி ஒதுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்று அதன் தலைவர் திருநாவுக்கரசு மேலும் கேட்டுக்கொண்டார். சிரம்பான் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் இருக்கு. இது வந்து மித்ரா மூலயமா இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போன வருஷம் 7 லட்சம் வழி வழங்கப்பட்டிருக்கு. இந்த 7 லட்சம் வழி எதுக்குன்னா சிறு தொழிலாளர்களுக்கு வரப்பிரலத்தான் அவங்களுக்கு தொழில் பொருட்கள் 5000 வள்ளிக்கு வரைக்கும் நிதி வழங்கப்பட்டிருக்கு. 125 பேர்த்துக்கு நெகிரி செம்பிலான் இந்தியன் சேம்பர்ஸ் மூலியமா உதவி கிடைக்க போகுது. இது வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 125க்கு மேலே ஒரு 300 பேர்லேருந்து 350 பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயம் எல்லாம் கரெக்டாக நம்ம அப்ளிகேட் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக இந்த உதவி வந்து கிடைக்கும். ஸோ நெகிரி செம்பிலான் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு நன்றி. மித்ராவுக்கும் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. அந்த புது ப்ரோக்ராம் பற்றி பார்த்து சொல்லியிருந்தீங்க. ஈஸியாக போன வருஷம் உள்ள ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகும். புதுசாக பல திட்டங்கள் வச்சுருங்க. அதை பற்றி நிறையோட்டி சொல்கிறேன், மறுபடியும் சொல்லணுமா? அதாவது போன வருஷத்தில் இளைஞர்களுக்காக ஒரு பெரிய திட்டம் செஞ்சுருந்தாங்க. IPTS ஸ்டூடெண்ட்டுக்கு சப்சிடி பங்காட்சியாக 2000 வழி வழங்குறதுக்கு போன வருஷம் இந்த ப்ரோக்ராம் மூலயமா 10,000 பேர் மாணவ மாணவிகளுக்கு இந்த உதவி நிதி கிடச்சிருக்கு. இந்த வருஷமும் அந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணுறோம். இந்த வருஷம் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதற்காக முயற்சி நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இளைஞர்களுக்கு இந்த B40 கேட்டகரி இளைஞர்களுக்கு இந்த நிதி கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அவங்களோட படிப்பு விஷயத்துக்கு, படிப்பு செலவு. அது மட்டும் இல்லை, டயாலிசிஸ் ப்ரோக்ராமும் சரி, வாழர் பள்ளி கல்வியும் சரி, நம்ம இலவசமாக மக்களுக்கு வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கி வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரம் இந்த ஜவத்தான் பட்டாளத்திலிருந்து முழுசாக கிடைச்சாலும் கண்டிப்பாக இந்த தகவலை மக்களுக்கு தெரிவிக்கும். அந்த 10 மில்லியன் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கோம். வெல்ஃபேர்னு பார்த்தீங்கன்னா, பஜிக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சி நம்ம செய்கிறாங்க. மித்ராக்குன்னு தனியாக நம்ம ஏன் இந்த நிதியை நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம்னா, இந்த எஸ்டேட்டில் வாழ்கிற மக்கள் மற்றும் இந்தியன் செட்டில்மெண்ட் மற்றும் நிறைய கேட்டகரியில் உள்ள வெல்ஃபேர் மற்றும் கசியாத்தான் ப்ராப்ளம் உள்ள மக்களுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு இந்த நிதியை ஒதுக்கி வச்சுருக்கோம். இதுக்கான கிருத்தாசிகிருஜம் நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த விஷயத்தை லான்ச் பண்ணுவோம். அது குறைஞ்சது 125 பேருக்கும் அதிகபட்சம் 150 பேருக்கு மட்டும் தான் இந்த நிதியை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வைபி அவர்கள் உறுதி கொடுத்தது போல இன்னைக்கு வந்து திரளாக வந்து எதிர்பார்த்து வந்த வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக மித்ரா வந்து இந்த ஆண்டு திட்டத்தில் அதிகபட்சம் 400 பேருக்கு உதவி செய்யும் கொடுக்கிறதா உறுதி கொடுக்கிறாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். அதை சிறப்பாக நடைமுறை கொடுப்பதில் அவர்கள் இணைந்து செயல்படுகிறாங்க. இந்த நிதி எதுக்கு கொடுக்குறீங்க? என்ன அடிப்படை காரணங்களாக கொடுக்குறீங்க? அவங்க அதை எப்படி அவங்க பயன்படுத்தும்? இது வந்து பண உதவி கிடையாது. 5000 மில்லிக்குள்ள அவங்க வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வாங்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். B40 கிலோலாம் அதுக்கான தேவையான அந்த பொருட்களை நாங்கள் வாங்கி அப்ளிகேஷன் இது வந்து புதுசாக செய்கிறவங்களா? அது
செஞ்சிருக்கோமா? ஏற்கனவே செஞ்சிருக்கோம். ஏற்கனவே வியாபாரத்தில் ஈடுபட்டுருக்கோம். அவங்க வந்து சிறு வியாபாரிகள் இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லை வீட்டில் வச்சு வியாபாரம் செய்யலாம். பேசலாம் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி B40 கேட்டகரிஸில் வந்தால் இந்த உதவி திட்டத்தில் அவங்க பயன்படுத்தலாம். எஸ்எஸ்எம்லாம் அதான் அது மட்டும் இல்லை, எக்ரிமெண்ட் வர்த்தகத்துக்கு என்ன செய்யலாம், இப்போ வந்து அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் உதவி செஞ்சு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி முறைப்படி அவங்க லைசன்ஸ் என்ன தேவைகள் அப்படின்னு எங்கே போகணும் இந்த விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொண்டு கண்டிப்பாக வந்து அவங்க பயனடை செய்யணும். அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று உங்கள் ஐசி ஓகே அப்லோட் பண்ணோம், இன்னொன்று உங்கள் SSN, உங்கள் ஃபோட்டோ, அப்புறம் நீங்கள் இன்கம் ஓகே. அப்படி நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா எங்கேயாச்சும் நீங்கள் வேலை செஞ்சு பார்ட் டைமாக பிஸ்னஸ் செய்கிறீங்களா, வீட்டிலேருந்து பிஸ்னஸ் செய்கிறீங்களா, ஆல் க்ரைட்டீரியா வந்து மஸ்ட் பி B40 ஓகே. B40 கேட்டகரி. எப்படி நான் B40யா, எனக்கு எப்படி தெரியும் நான் B40யானா, மை சலாம்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் கூட உங்கள் ஐசி நம்பரை நீங்கள் போட்டு செக் பண்ணலாம் ஓகே. எனிவே எவ்ரி ஒன் இஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ண நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். ஆனால் அது வந்து அந்த அப்ளிகேஷன் நாங்கள் கோ த்ரூ பண்ணி நாங்கள் மிட்ராக்கு அனுப்பி கடைசி அப்ரூவல் மிட்ரா மூலயமா அவங்க அப்ரூவ் பண்ண பிறகு தென் அந்த உதவி ஜாமாங்க நீங்கள் கேட்ட பொருளுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, அந்த பொருள் நீங்கள் பிஸ்னஸ்க்காக கேட்குறீங்க, அந்த பொருளை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் கரெக்டாக செய்கிறீங்களான்னு நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணுவோம். 2 வாட்டி விசிட் பண்ணுவோம் உங்களைய. அதாவது அந்த பொருள் கொடுக்குறோம் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டிலேருந்து கேக்கு செய்கிறேன்னு சொல்கிறீங்க ஓகே. நீங்கள் அவன் கேட்குறீங்க நிறைய பொருள், நாங்கள் அந்த பொருள் உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஆனால் 2 வாட்டி நாங்கள் 6 மாதத்தில் 2 வாட்டி நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்களா, கேக்கு செய்கிறீங்களா, அதனால உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வந்து இருக்குதுன்னு நம்ம அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவோம். இதெல்லாம் அந்த சிஸ்டம் உங்களுக்கு இருக்குது.